500 வருஷமா அடைக்கப்பட்டிருக்கிற பயங்கரமான கதவு பற்றி உங்களுக்கு தெரியுமா? அதுதான் எருசலேமின் கிழக்கு வாசல். ஏன் 500 வருஷமா திறக்கப்படாமலே இருக்கு? இதுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான ஹிஸ்டரி இருக்கு. கிபி 1541 எருசலேமை ஆட்சி செய்த ஒட்டோமான் சுல்தான் சுலைமான் யூதர்களின் மேசியா இந்த வாசல் வழியா வந்து தன்னோட ஆட்சியை பிடிச்சிடுவார்னு கேள்விப்பட்டார். உடனே அந்த தீர்க்க தரிசனத்தை தடுக்க அந்த வாசலை ராட்சத கற்களை கொண்டு நிரந்தரமா மூடி சீல் வச்சார். அது மட்டும் இல்லாம ஒரு புனிதமானவர் கல்லறைகளை தாண்டி வரமாட்டார்னு நம்பி அந்த வாசலுக்கு நேர் முன்னாடி ஒரு பெரிய கல்லறை தோட்டம் உருவாக்குனார். ஆனா அவர் அறியாத ஒரு உண்மை பைபிள்ல இருக்கு. எசேக்கியேல் 44:2 கடவுள் ஏற்கனவே சொல்லிட்டார், இந்த வாசல் திறக்கப்படாம அடைக்கப்பட்டிருக்க கடவுது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இதற்குள் பிரவேசித்தார். ஆகையால் இது அடைக்கப்பட்டிருக்க வேண்டும். மனுஷ எவன் நினைச்சாலும் இதை திறக்க முடியாது. ஆனா சகரியா 14:4 சொல்லுது, ஒரு நாள் வரும், அன்னைக்கு ஒலிவமலை பிளக்கும், சுல்தான் போட்ட சீல் உடையும். அன்னைக்குதான் இந்த பூமியில இயேசுவோட 1000 வருட பொற்கால ஆட்சி தொடங்கும். அந்த திறக்கப்படாத கதவு தான் இப்போ உலகத்தோட மிகப்பெரிய வெயிட்டிங் லிஸ்ட். இயேசு சீக்கிரம் வரப்போறாரு. நீங்க நினைச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ல ஒரு ஆமேன் சொல்லுங்க.